இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, வாழ்க்கையில் மிக மிக அரிய ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது நம்முடைய உயிர்தான். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் நம்மிடம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். பணம், செல்வம், உறவுகள் எது இல்லாமல் போனாலும் சரி, நம்மிடம் உயிர் இருக்கிறது என்பது தான் வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படையான விஷயம். அந்த உயிர் வாழ்க்கைக்கான போராட்டம் தான் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய போராட்டமாகவும் இருக்கிறது. மனிதன் வாழ்வது அல்லது எல்லா முயற்சிகளையும் செய்வது தன் உயிரை இன்னுயிராக கருதி பாதுகாப்பது தான். ஆனால் அந்த உயிர்களின் மீது, நம்முடைய உயிரின் மீதும் மற்றவருடைய உயிரின் மீதும் நாம் சில சமயம் எவ்வளவு அலட்சியமாக நடந்து கொள்கிறோம் என்பதற்கான செய்திகளும் புள்ளி விவரங்களும் நம்மை மிகவும் கவலையடைய வைக்கின்றன. சாலை விபத்துகள், இதை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கிறோம். ஆனால் சாலை விபத்துகள் தொடர்பான புள்ளி விவரங்கள் தமிழ்நாட்டில் கவலையளிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டில் சாலை விபத்துகளில் தமிழ்நாட்டில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட 10,374 பேர். பல்வேறு விதமான சாலை விபத்துகளில் 10,000 பேர் ஒரு வருடத்தில் தமிழகத்தில் இறந்திருக்கிறார்கள். இதை யோசித்து பாருங்கள், இது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை என்று. கிட்டத்தட்ட ஒரு போர் நடக்கிற போது எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுமோ அதற்கு நிகரானது. அதைவிட கவலைக்குரிய விஷயம், 2022ஆம் ஆண்டில் 12,000 பேர் சாலை விபத்துகளில் இறந்திருக்கிறார்கள். அதற்கு முந்தைய ஆண்டை விட 2,000 பேர் அதிகமாக இறந்திருக்கிறார்கள். கூடுதலாக 1,500க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகளும் நடந்திருக்கின்றன. என்ன காரணம்? இவ்வளவு தூரம் கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும், இவ்வளவு தூரம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டும் உயிர்களை மதிக்காமல் இத்தகைய விபத்துகளை தொடர்ந்து நடத்துவது என்பது ஒரு மிகுந்த கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, நீங்கள் அடிப்படையான ஒரு விஷயம், சாலை விபத்துகளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக அதிகரித்து வருகிற வாகன எண்ணிக்கை. ஆனால் அந்த வாகன எண்ணிக்கைக்கு இப்போ மிக அதிவேகமான செல்லக்கூடிய கார்கள், பைக்குகள் இப்பொழுது சந்தைக்கு வந்துவிட்டன. ஆனால் அவற்றையெல்லாம் பாதுகாப்பாக செலுத்தும் அளவிற்கு நம்முடைய சாலை வசதிகள் இன்னும் விரிவடையவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் வாகனம் ஓட்டுவதில் போதுமான பயிற்சியோ அனுபவமோ இல்லாமல் அதிவேக நீங்கள் இது போன்ற வாகனங்களை இயக்கக்கூடியவர்கள் அதிகரித்து வருகிறார்கள். அதிவேகமாக பைக்கில் செல்வது, காரில் செல்வது, அதன் மூலமாக சாலை தடுப்பரண்களில் மோதி உயிரை இழப்பது, இப்படி எங்கு பார்த்தாலும் சாலை விபத்துகளை பற்றிய செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், குடிபோதையில் வண்டி ஓட்டுவது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. சாலை விதிகளை பற்றி கவலைப்படாமல் இருப்பது, அதிவேகமாக செல்வதை ஒரு பெரிய சாகசமாக கருதுவது. இவர்கள் தங்கள் உயிருக்கும் அபாயத்தை தேடிக்கொள்கிறார்கள், மற்றவர்களுடைய உயிருக்கும் அபாயத்தை தேடிக்கொள்கிறார்கள். இது உண்மையில் நாம் 2 தளங்களில் இதை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. ஒரு வருடத்தில் 12,000 பேர் இறப்பதை எந்த தர்க்கத்தின் வழியாகவும் நாம் ஏற்க முடியாது. இத்தனைக்கும் ஒரு மாநிலத்தினுடைய எண்ணிக்கை இது. இந்திய அளவில் இது குறைந்தது 2 லட்சமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் நண்பர்களே, முடிந்த வரைக்கும் சாலை பாதுகாப்பு விதிகளை மதித்து நாம் வண்டியை ஓட்டுவது, நாம் வேகமாக வாகனத்தை இயக்குவது தொடர்பாக எச்சரிக்கையாக இருப்பது. அதேபோல் அரசும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது சாலை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும். ஒரு கை ஓசை எப்பொழுதும் சப்தம் வராது. நம்முடைய உயிர் நமக்கு எவ்வளவு முக்கியம், நம்முடைய குடும்பத்தினருக்கு எவ்வளவு முக்கியம் என்ற உணர்வோடு நாம் இந்த சாலை பாதுகாப்பு என்பதை உயிரெனக் கொள்வோம் என்பதைத்தான் இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு சேவிங், அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம பழைய காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் சேமிப்பு அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்றாக இருந்தது. அப்போ எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், வருமானம் மிக குறைவு. அப்போ அவங்க காசை நிறையா மிச்சம் பிடிப்பாங்க. உலகத்தில் பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் சொல்கிறது அதாவது சாதித்தவர்கள் அந்த காலத்தில் சொன்னது இன்றைக்கும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சேமித்ததற்கு பிறகு
மீதி என்ன இருக்கோ அதை செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன நினச்சோம், செலவு பண்ணதுக்கு பிறகு என்ன இருக்கோ அதை சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு சேவிங், சேமிச்சுட்டு மீதி இருக்கிறத செலவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நான் சேமிக்கணுங்கிறத முடிவு பண்ணிடுங்க. முதல்ல என்னுடைய வருமானத்தில் 15% வந்து நான் மிச்சம் பிடிக்கணும், சேமிக்க வேண்டும். மீதி இருக்க 85% என்னோடய பட்ஜெட், செலவு பட்ஜெட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாட். இல்லை நான் செலவு பண்ணுவேன், எண்ட் ஆஃப் த மந்த் மீதி இருந்தால் நான் அந்த காசை வந்து மிச்சம் பிடிப்பேன் அப்படிங்கிறது ரெண்டாவது தாட். இந்த ரெண்டாவது தாட் வந்து இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து நல்லா லாவிஷாக செலவு பண்ணணும், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை வாழ்கிறது ஒரு தரம், நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எல்லாம் பண்ணோம், செலவு நிறையா பண்ணோம். அந்த சேமிப்புங்கிறது நிறையா வந்து குறைஞ்சிருச்சு. அந்த குறைந்ததோட விளைவு என்ன? இப்போ வந்து கொரோனா வந்தது, நிறைய பேருக்கு வேலை போச்சு, நிறைய பேருக்கு இன்னும் பாதி சம்பளம் கொடுத்தாங்க, நிறைய பேருக்கு கால் சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா அந்த சேமிப்பு இல்லை. இப்போ கொரோனா வந்து நமக்கு வந்து நான் வந்து 20 வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன். 20வது வருஷத்தில் இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. எனக்கு ஒரு மாதம் சம்பளம் வரல அப்படின்னா, நான் இந்த 20 வருஷத்தில் 15% சேமிச்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, இந்த 20 வருஷத்தில் என்கிட்ட எவ்வளோ இருக்கும்? எனக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கான தேவையான பணம் என்கிட்ட சேமிப்பாக இருந்திருக்கும். நான் அதை சேமிக்கலை அப்படின்னா, வந்த பணத்தையெல்லாம் நான் செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபேஸிங் எ ரிஸ்க். ஸோ இந்த ஃப்யூச்சருக்கு நமக்கு வந்து இயற்கை நமக்கு ஞாபகப்படுத்திருக்கு வந்து சேமிப்பு அப்படிங்கிறது நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, சேமிப்பு அப்படிங்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கு. ரெண்டாவது, சேமிப்பு வந்து ரியல் எஸ்டேட் ஃபார்மில் இருக்குது, வீடு வாங்கியிருக்கேன் இல்லை. எப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் கேஷ், லிக்விட் கேஷ் இஸ் த கிங்கு தான் வந்து அரசன் வந்து பணம் தான். மேபி செகண்ட் கேஷ், மேபி கோல்டு, தேர்ட் கேஷ், மேபி ஷேர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கேஷ், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார்மோ ஏதோ ஒன்று. இப்போ வந்து என்னோடய சேமிப்பு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த இடத்த விற்றா எனக்கு பணம் வரும், அந்த பணத்தை நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து எனக்கு இடத்த விற்கிறது முடியாது. ஷேர் விற்றா பணம் வரும், ஆனால் ஷேர் மார்க்கெட் இறங்கிடுச்சு, என்ன ஷேர் விற்றா நட்டம்தான் வரும். அப்போ விற்கிறதுக்கும் மனசு வராது. அப்போ ஏதோ ஒரு சங்கடம் வரும். இதே இது இப்போ கேஷ் இருந்தாக்கா அது டிப்ரிஷியேஷன் ஒரு பக்கம் போகுது, ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட் வருது. அட்லீஸ்ட் நான் என்னோடய பிரின்சிபல், என்னுடைய அசலாவது தேரும். சரியா? ஸோ அதனால் வந்து இந்த அனுபவத்திற்கு பிறகு நம்ம சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யாருக்கும் தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாரும் இதை செய்வதில்லை அப்படிங்கிறது தான் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம். அதாவது யார் செய்யலை அப்படின்னா இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, அதாவது பீப்புள் பார்ன் பிஃபோர் 1994, 1990 அவங்கெல்லாம் ஓரளவுக்கு சேமிக்கிறாங்க. பீப்புள் ஆர் பார்ன் ஆஃப்டர் 1990, த மில்லேனியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பும், ஜென்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய 2004க்கு பிறகு பிறந்த இன்டர்நெட் பேஸ்ட் சில்ட்ரன், இவங்களும் சேமிக்கிறத ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற 2 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அனுபவம் உள்ளவங்க அவங்க தான், இதற்கு பிறகு பிறந்தவர்கள். ரைட்? இப்போ அவங்களுக்கு இப்போ வந்து நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு 15% கண்டிஜென்சி ஃபண்டு, எமர்ஜென்சி, அர்ஜெண்ட்டுக்கு, அவசர தேவைக்காக அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஒரு வகையில் பணத்தை சேமிக்க வேண்டும். சேமித்து வைத்தவர்கள் செழிப்புடன் இருக்கிறார்கள், சேமிக்காதவர்கள் சிரமப்படுகிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். தயவு செஞ்சு நம்ம தாத்தா பாட்டி சொன்னது மாதிரி, அப்பா அம்மா சொன்னது மாதிரி பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சேமிப்பிற்கு பிறகு வருகிறதை தான் நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு இருந்தவங்க இந்த சூழ்நிலைக்கு அப்புறம், இந்த 3-4 மாதத்துக்கு பிறகு லோயர் மிடில் கிளாஸ் இருக்கவங்க பிலோ பாவர்ட்டி லைன் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. மிடில் கிளாஸில் இருக்கவங்க லோயர் மிடில் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க, அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க மிடில் கிளாஸ்க்கு வந்துடுவாங்க.
அந்த பார்டரில் இருக்க அந்த ஹை இன்கம், ஹை நெட்வொர்த் இன்கம் இருக்கவங்க சில பேர் ஹை மிடில் கிளாஸ்க்கு வருவாங்க, சில பேர் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அவங்கள்ட்ட இருக்க கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி மேபி தே வில் டூ பிக், ரைட். அந்த டிவைடு, ஏழைக்கும் பணக்காரருக்கும் உள்ள வித்தியாசம் கேப் இடைவெளி மிக அதிகமாகிடும். நம்ம இதை சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சேமிப்பை வைத்துக்கொண்டு நம்மளால் நிறையா வேலைகளை செய்ய முடியும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்னா, இந்த கொரோனா பெரிய பாடத்தை எனக்கு புகட்டியது, அதில் நான் கற்றுக்கொண்டு எண்ணில் நான் முதலீடு செய்தேன், எண்ணில் முதலீடு செய்து நிறையா விஷயங்களை மாற்றி அமைத்து என்னோடய பேஷனில் ஃபோக்கஸ் பண்ணி சேமித்து இன்றைக்கு மிக மகிழ்வுடன் இருக்கிறேன், வெற்றியாளனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 வருஷம் நீங்கள் சொல்லணும். கொரோனானால் அழிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு நேர்மறை சிந்தனையோடு கொரோனா நமக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அடுத்த இலக்கை நோக்கி மிகவும் வேகமாக நம்பிக்கையுடன் வீறுநடை போடலாம். வாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1837 ஆண்டு ஓர் ஆங்கிலேய அதிகாரி, அவருடைய பெயர் பிரின்செஃப் கரோஸ்டி என்பது, ஒரு புத்தகத்தை, வரலாற்று ஆய்வு நூலை வெளியிட்டார். அதில் பல்வேறு விதமான கல்வெட்டு சான்றுகளை எடுத்து காட்டியிருந்தார். ஒருவேளை அந்த புத்தகம் வெளிவரவில்லை என்றால் இன்று வரையில் மௌரிய சாம்ராஜ்யம் பற்றிய பல செய்திகளை நாடு உலகம் அறியாமலேயே போயிருக்கும். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை பற்றிய செய்திகள் அதற்கு முன்பாக இல்லையா? இல்லை, இருந்த செய்திகளும் மறைக்கப்பட்டு விட்டன. மிக கவனமாக மௌரிய சாம்ராஜ்யம் என்கிற ஒரு மிகப்பெரிய பேரரசின் வரலாறு போதுமான அளவுக்கு இந்தியாவில் சொல்லப்படவே இல்லை. சந்திரகுப்த மௌரியரில் தொடங்கி அசோகரின் வழியாக, பிந்துசாரரின் வழியாக, விதுரகரர் என்கிற கடைசி மௌரிய மன்னர் வரையில் ஏறத்தாழ 150 ஆண்டுகள் அந்த மௌரிய சாம்ராஜ்யம் நடைபெற்றது. 150 ஆண்டுகள் முடிந்து கிமு 322 மௌரிய சாம்ராஜ்யம் முடிந்து ஒரு சுங்கர்களினுடைய ஒரு பேரரசு தொடங்கிட்டு, அதை சுங்கா டைனஸ்டி என்று சொல்லுவார்கள். அந்த சுங்கர்களினுடைய தலைவனாக இருந்து அதை தொடக்கியவர்தான் அந்த புஷ்யமித்திரன் என்கிற ஒருவர். புஷ்யமித்திரர் பிறப்பால் பார்ப்பனர். அடிப்படையில் சத்திரியர்கள் மட்டும்தான் மன்னர்கள் ஆவார்கள். பார்ப்பனர்கள் ராஜாவாக ஆனதில்லை, ராஜகுருக்களாக இருந்திருக்கிறார்களே தவிர அவர்கள் ராஜாக்களாக இருந்ததில்லை. முதலாக இந்திய வரலாற்றில் அந்த வர்ணாசிரம தர்மத்தை அல்லது அதர்மத்தை அடித்து வீழ்த்தி ஒரு பார்ப்பனர் சத்திரியருக்கான இடத்துக்கு வந்து சேர்ந்த நிகழ்வு அன்றுதான் நடந்தது. இந்த செய்திகளையெல்லாம் எப்படி புஷ்யமித்திரர் மௌரிய சாம்ராஜ்யத்தை கவிழ்த்தார், எத்தனை விதமான சதிகளை மேற்கொண்டார், எப்படி ஒரு கொடுமைக்காரனாக அவர் இருந்தார் என்பதையெல்லாம் பிரின்செஃப் கரோஸ்டி தான் தன்னுடைய நூலில் எடுத்து விளக்குகிறார். ஒரு 1.5 நூற்றாண்டு நடந்த அந்த ஆட்சியை பற்றிய செய்திகள் ஏன் போதுமானதாக இல்லை? அவர்களை பற்றி குறிக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவர்கள் நாத்திகர்கள் என்பது, அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை எதிர்த்தார்கள் என்பது, அதனாலேயே அந்த வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது. எப்போதும் ஒரு ஆரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களின் செய்திகள் மட்டும்தான் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் கூட தன் கருத்துக்களை நேரடியாக எழுதியிருப்பார் என்று சொன்னால் அந்த திருக்குறள் நூல் என்பதே அனல்வாதத்திலோ புனல்வாதத்திலோ போயிருக்கும் என்பதுதான் உண்மை. ஆனால் வள்ளுவர் சொல்லியிருக்கிற அந்த நுட்பமான செய்திகள் இவர்களுக்கு விளங்கவில்லை. மௌரிய சாம்ராஜ்யத்தின் கருத்துகள் வெளிப்படையாக இருந்தன, நேராக இருந்தன. எனவே அந்த வரலாற்றையே மறைத்து விட்டார்கள். புஷ்யமித்திரர் ஒரு தளபதியாக இருந்தவர். முற்றிலுமாக அந்த வித்ருஹரன் என்கிற கடைசி மௌரிய மன்னனை வீழ்த்திவிட்டு ஆட்சிக்கு வந்து சில நூற்றாண்டுகள் அவர்களினுடைய ஆட்சியும் நடைபெற்றது. அந்த புஷ்யமித்திரனினுடைய ஆட்சியில், அதாவது சுங்க சாம்ராஜ்யத்திலே தான் மனு நீதி போன்றவைகள் எழுதப்பட்டன. மனு நீதி என்பது ஒருவரால் எழுதப்பட்டது என்று சொல்ல முடியாது. அது பார்கவ முனிவர் என்கிற ஒருவராலும் அவரோடு சேர்ந்தவர்களாலும் எழுதப்பட்டது.
சனாதனத்துக்கான சட்ட புத்தகம்தான் மனுநீதி, வேறொன்றுமல்ல. ஒரு வருணத்துக்கு ஒரு நீதி என்பது. அந்த மௌரிய சாம்ராஜ்யத்தில் அசோகரின் காலத்தில் இது போன்ற ஒருவருக்கு ஒரு நீதி, ஒரு வருணத்துக்கு ஒரு நீதி என்பது முற்றிலுமாக விலக்கப்பட்டிருந்தது. அதை உயிர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு சட்டமே இயற்றி வருணத்திலிருந்து விலகி போகிறவர்களுக்கு கடுமையான தண்டனையும் விதித்தது புஷ்யமித்திரன் தான். எனவே ஒரு மௌரிய சாம்ராஜ்யத்திலிருந்து ஒரு சுங்கர்களின் சாம்ராஜ்யம் தொடங்கிற்று என்பது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சிறு மாற்றமில்லை. அது ஒரு சித்தாந்த போராட்டம். சரியாக சொன்னால் திராவிடத்தை வீழ்த்தி ஆரியம் முதலாக அரியணைக்கு வந்த நிகழ்வு என்று அதனை குறிப்பிட வேண்டும். எனவே அது வரலாற்றில் பெரும் திருப்பம். சித்தாந்த அடிப்படையில் நிகழ்ந்த முதல் மோதல், சித்தாந்த அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்தத்தை வீழ்த்திவிட்டு அரியணைக்கு ஏறியதும் அப்போதுதான் என்பதையெல்லாம் பிரின்செப் தன்னுடைய புத்தகங்களிலே மிக விளக்கமாக எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் ஒரு ஒளி விளக்காய் வரலாற்றில் வந்து சேர்ந்தது.